வகுப்பிலே இணைந்துள்ள நல்ல தூய உள்ளங்களே, இன்றைய தினத்திலே சிவபுராணத்தில் சுத்தவெளி என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். சிவபுராணம் என்று சொல்லுகிற போதே புராணம் என்ற சொல் கதைகளை குறிக்கிறது. ஆனால் சிவ தத்துவத்தை விளக்கியது சிவபுராணம். ஆனால் சொல்ல வேண்டி இருப்பது என்னவோ கதை போலத்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்பத்தான் எடுக்கிறாங்க. எனவே சிவபுராணம் என்ற சொல்லை முந்தையோர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த அருமையான ஒரு கோணத்திலான சிந்தனை நமக்கெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் முந்தையோர்கள் தொடங்கி இன்று வரையிலும் ஆன்மீகத்திலே நம்மை நிலைப்படுத்தி கொள்ள முற்படுகிற போது, குறிப்பாக சைவர்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவில் சிவனை வழிபடுகிறவர்கள் என்றவர்கள் எல்லோருமே முறையாக சிவபூஜை எடுத்து இந்த சிவபுராணத்தை பாடி பூஜை மேற்கொள்வது என்பதை நாம் அறிந்திருப்போம். இதுதான் தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கமாக இருக்கிறது. அப்படி சிவபூஜை செய்கிற போது சொல்லப்படுகின்ற இந்த பாடலிலே மிக அழகாக இறை தத்துவத்தை விளக்கியிருக்கிறார்கள், சிவ தத்துவத்தை விளக்கியிருக்கிறார்கள். நாம் அறிவோம், இயக்கம் என்று சொன்னாலே அந்த இயக்கம் என்பது சக்தி தானே. அது மின்சாரத்தினுடைய இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு வாகனம் செல்லுகின்ற வேகத்தினுடைய இயக்கமாக இருக்கட்டும், நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒலியினுடைய டெசிபல் அளவாக இருக்கட்டும், இப்படி எல்லா இயக்கங்களுமே சக்தி. ஏனென்றால் சக்தி என்பதை அளவிட முடியும். இத்தனை ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம், இத்தனை வோல்டேஜ்னு சொல்லுவோம், இத்தனை டெசிபல்னு சொல்லுவோம் ஒலியை. அப்ப அளக்கக்கூடியது முழுமையானதாக இருக்க முடியுமா? அளவைக்கு உட்படக்கூடியது முழுமையானதாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. அளவைகளுக்கு கட்டுப்படாத ஒன்று எதுவோ, என்றைக்கும் உள்ள பொருள் எதுவோ, ஆதியும் அந்ததமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட கேட்டோமோன்னுலாம் பாடியிருக்காங்க. அப்ப தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் சிவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி எங்கும் நிறைந்த தன்மை, இந்த பரிபூரணத்துவம் என்று சொல்லக்கூடியது நன்றாக பிரித்து பதம் புரிந்து நாம் கை கொள்ள வேண்டும். சிவம் என்றால் அது எங்கும் நிறைந்தது, என்றைக்கும் உள்ளது, அளவிலாத ஆற்றலுடையது. அத்துணை இறை இலக்கணங்களும் அதற்கு பொருள். அதே நேரத்துல சக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டா, எனர்ஜின்னா அது ஏதோ ஒரு எல்லைக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ள வந்துதான் ஆகும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த தலைப்பை சிந்திச்சோம்னா சரியா இருக்கும். தொடக்கத்திலே மிக அழகாக சொல்றாங்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க. ஏகன் என்றால் ஒன்றானவன், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் இல்லையா? அப்ப ஒன்று இரண்டாகியது, இரண்டு மூன்றாகியது, அப்படி மல்டிப்ளேஷன். ஆனால் அதை ஏகத்துவம் என்று சொல்லுவார்கள், அந்த தனித்தன்மை. அதனால்தான் ஏகன் என்று சொல்லப்படுகிறது. ஏகன் அவனே அநேகமமாக இருக்கிறான் என்ற ஒரு சிறப்பு. நம்ம வழக்குல சொல்லுவோம்,
கடவுள் எங்க இருக்கார், இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படிங்க. இதுக்கு நாம அடுத்த தலைமுறைக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கிறோமா? நல்ல கதை. கடவுள் தூண்லயும் இருக்கானா துரும்புலையும் இருக்கானான்னு கேட்டு கிரண்யன் அந்த தூணை உதைச்சு அதுல இருந்து நரசிம்ம அவதாரம் வந்ததாக தெரியும். ஆனா இது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு புரியக்கூடிய அளவுக்கு சொன்னது மகிழ்ச்சியினுடைய காந்த தத்துவம் தான். மிக அழகாக விளக்குகின்றார்கள். அதாவது எது ஒன்று எங்கும் உள்ளது எங்கும் நிறைந்தது என்று சொன்னா, மகாகாசமாக பிரபஞ்சம் கடந்து சூழ்ந்திருக்கக்கூடிய பெருவெளி, அந்த பெருவெளியும் நாம் காணக்கூடிய பூத பௌதீக பொருள்களுக்கு இடையிலே நிறைந்திருக்கக்கூடிய வெளி, அந்த அணுவுக்குள்ளே, அதை கூட சிவபுராணம் அழகாக சொல்லுகிறது. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு கூட கவியில நாம பார்க்கிறோம். அப்ப அந்த அணுவுக்குள்ளேயும் அணுவுக்கு வெளியேயும் நமக்குள்ளேயும் இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியை சிதாகாசம் என்று சொல்லுவோம். இந்த 3 ஆகாசங்களை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இதனால இப்ப சிவபுராணத்தை ஒட்டி சிந்திப்போமே என்று சொன்னா, ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க, ஒன்றாயிருந்து அனைத்துமாகிய அந்த இறைவன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்டியானிட்டியில கூட தெரிஞ்சிருப்பீங்க, ட்ரினிட்டிமாங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுவார்கள். அங்க 3ஆக பிரிகிறது. ஆனால் இங்கே ஏகன் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த இறைநிலையை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நான் இப்பொழுது சற்று முன்பு சொன்ன சக்தி விளக்கம் சொன்னேன் இல்லையா, அதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. வேகம், வேகம்னா என்ன? எனர்ஜி, சுழற்சி இல்லையா? வேகம் கெடுத்தாண்ட, எனர்ஜியா இருந்தால் எல்லை கட்டியதாகி விடுகிறது. எனவே எல்லையில்லாத தன்மை. அப்ப அந்த வேகம் என்ற எனர்ஜி, இயக்கம், சக்தி இருக்கும்போது எல்லை கட்டி போகுது. அப்ப வேகம் கெடுத்த போது அங்கே இறை நிலை வருகிறது. இறை நிலை வருகிறது. அதான் இறை நிலை என்று சொல்லுகிறோம். இறைவன் எப்படி இருக்கான்னா நிலையாக உள்ளது. என்றைக்கும் உள்ள பொருள் அல்லவா? ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட கேட்டோமோ என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி ஆகையினால வேகம் கெடுத்தாண்ட போது, வேகம் கெடுத்த போது சக்தியை கழித்து விட்டால் சுழற்சின்னு பாருங்க. சுழற்சியினுடைய மைய புள்ளி, சுழலாத நிலைப்பகுதி அங்க உண்டு. Where there is the point, there is no motion at all. அந்த மையத்துல இதெல்லாம் சுற்றுவட்டம் பெருபெரி விரிஞ்சுக்கிட்டே போகும், இயக்கம். ஆனா நடுவுல வர வர அழுத்தம் அதிகரிக்கும், அந்த சுற்றுவட்டம் குறையும். மையம் இன்னும் மையப்புள்ளின்னு வரும்போது அங்க சென்ட்ரல்ல ஒரு ஆக்சில் உண்டு இல்லையா? சக்கரமெல்லாம் சுத்துமே தவிர சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய, மத்தியில இருக்கக்கூடிய ஆக்சில் நிலைப்புள்ளி சுத்தாது, நாம் அறிவோம் இல்லையா? அப்ப அதை தான் சொல்றோம். வேர் தேர் இஸ் தி பாயிண்ட் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல் என்பது அசைவற்ற நிலைப்பகுதியை உள்ளடக்கியது என்பது. அப்ப அந்த நிலை என்பதுதான் இறைவன். நிலைன்னா இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அலைன்னு புரிஞ்சுக்கணும். அலைனா வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டும். எவ்வளவு அழகா தத்துவத்தை சிவபுராணத்துல சொல்றாங்க பாரு. இதெல்லாம் நாம என்ன பண்ணிட்டோம்? பாட்டா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈர துணி உடுத்திக்கிட்டு பூஜையில போய்
பாடுறவங்களா மாறிட்டோம். ஆனா தத்துவத்தை விளக்க முற்பட்ட பெரியவர்கள் அதுக்குள்ள ரொம்ப கரம் குவிவார் உள்மகிழும் போன் கடல்கள் வெல்க. கையெடுத்து கும்பிடுறாங்க இல்லையா? கரம் குவிவார் உள் மகிழும். கையெடுத்து கும்பிடுறவங்க யாரோ அவங்களுக்குள்ளாரையே அவன் ஆனந்தமாக இருக்கிறான். கோன், கோன் என்றால் அரசன். கோன் கடல்கள் வெல்க. ஏன் அந்த கழல் திருவடி என்பதை சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இறைவன் சொன்னாலே இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? நிறைய இடத்துல இறைவா உன்னுடைய திருவடியை காண வேண்டும், சொல்லியே இந்த அடியும் முடியும் காணாத கதைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபெருமானுடைய முடி ஆதியையும் அடி அந்தத்தையும் காண பிரம்மாவும் விஷ்ணுவும் போறாங்க. பிரம்மா அன்னப்பட்சி வடிவம் எடுத்து மேல பறந்து போறார். கீழே பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணு போறார். 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியலங்கிற கதையை நாம தெரிஞ்சிருக்கோம். ஆமா, ஆதியும் அந்தமும் இருந்து அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியும், திருவடி என்பதே மனத்தின் மறுமுனை கடவுள் என்று. மனம் இருக்கிற வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு. ஆனா மனம் எங்க உலைவின்றி நின்று விடுகிறதோ, யோகத்துல தியானத்துல நின்று விடுகிறதோ, அப்ப அங்க மன இயக்கம் இல்லாத இடம் நிலை இறைவனுடைய தொடக்கம். அதான் ஆங்கிலத்துல சொல்றோம், தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் மனத்தின் மறுமுனை கடவுள். மனத்தின் மறுமுனை கடவுள். மனம் இருக்கா நமக்கு? அது இருக்குதுங்க, ஏகப்பட்ட ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மனசை கண்டு நாமளே மிரண்டு போயிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதை போய் அடங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும்னு மகரிஷி சொல்லிட்டதுனால இப்ப மனத்தின் மறுமுனை கடவுள், தி எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அந்த அவனுடைய கோன் கழல்கள் வெல்க என்ற வார்த்தையை போடுறாங்க. அதே போல அடுத்து ஒரு வரியில பாத்தீங்கன்னா, அன்பர்க்கு அன்பனே, அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லவுமாய் அப்படிங்கிறாங்க. அன்பர்க்கு அன்பனே, அன்பு செய்யறவங்களுக்கு அவன் திரும்பி அன்பு செய்ய அன்பு வடிவானவன் என்பது. அதே நேரத்துல அவன் எப்படி இருக்கிறான்னா, யாவையுமாய் அல்லவுமாய் அப்படிங்கிறான். எல்லாமுமா அவன் இருக்கான், அதே நேரத்துல அவன் இல்லாமவும் இருக்கான். வேற ஒண்ணு, அவன் இருக்கான்னு சொல்லிட்டா எல்லை வந்துட்டுதான் இல்லையா? அவன் இருக்கான்னா எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எவ்வளவு பெருசு இருக்கான், அளவு என்ன, அவன் பேர் என்ன, நிறம் என்ன, அதுக்கு எல்லா டெஃபினேஷனும் நம்ம கொடுக்கணும். ஆனாதான் அதான் சுத்த வெளிங்கிறது இஸ் நத்திங் பட் நத்திங் தானே, வேற ஒண்ணு. அப்ப சிவபுராணத்தில் சுத்த வெளி, அந்த வெளி எங்கன்னு பார்த்துட்டோம். மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், நமக்குள்ள சித்தம் முடிந்த இடத்துல ஆகாசம் சிதாகாசம். எல்லா உலகத்துல இருக்க பொருளையும் பிரிச்சுட்டே அணுவாய் அணுவையும் உடைச்சு
மையக்கரு, அந்த மையக்கரு சுழற்சியை கழிச்சுட்டா அங்க மையத்துல இருப்பு இல்லையா? அது நீங்க எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க, மரம், மட்டை, கல், உலோகம், எதை வேணாலும் எடுத்து அதை அப்படியே பிரிச்சுட்டே வந்து கடைசியில மையக்கருவை இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மிச்சம்மா. அவ்வளவுதான். அதை தான் சொல்றாங்க. அப்ப அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லவையுமாய் ஜோதியனே துன்னிரளே. ஜோதின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏன் இந்த வார்த்தையை போட்டாங்கன்னு நீங்க பார்க்கணும். அவனுக்கு தான் எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மருத்துவர் டாக்டர், அவர் வந்து ஆடன்ட் ஃபாலோயர் ஆஃப் வள்ளல் பெருமானார், ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இப்ப ஒரு நேரம் பேசிச்சு வரும்போது அவர் என்ன கேட்கிறாரு, இறைவன் ஒளி வடிவானவன், அவன் எப்படி நீங்க வேற மாதிரி சொல்லலாம்னு என்கிட்ட வம்பு கட்டுறதுக்கு வந்துட்டாரு. இறைவன் ஏன்னா வள்ளல் பெருமானார் என்ன சொன்ன, உங்களுக்கு ஒரு ஆண்டவனை சொல்லுகிறேன், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப நமக்கு ஒரு கேள்வி வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்காகவே, அவன் இறைவன் வந்து ஜோதியா இருக்கானா இருட்டா இருக்கானான்னு, அதுக்கு இங்கதான் பதில் சொல்றாங்க பாருங்க. ஜோதியனே துள்ளிருளே தோன்றா பெருமையனே. தோற்றத்துக்கு உட்படுவது என்பது வேறு. தோற்றத்துக்கு உட்பட்டா டிஃபைன் ஆயிடுது. we can't define him. இறைநிலையை நாம் வரையறை கொடுக்க முடியாது. இப்படித்தான் இருப்பார்னு நீங்க சொல்லிடுங்க பார்ப்போம், கடவுள் எப்படின்னு. இப்படி சொல்ல முடியாத காரணத்தினாலதான் உணர்ந்தவங்க எல்லாம் சொல்ல முடியல. உணர்ந்தவங்க எல்லாம் சொல்ல முடியாத போது அதை நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ வேதாந்திரி மகரிஷி அவர்கள் காந்த தத்துவமாக விளக்கிவிட்டு அதுக்கு சொன்னாங்க ஒரு இடத்துல, முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் பட் அதை சரியா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சுத்த வெளிதான் இறைவன்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். ஹவு டு எக்ஸ்பிளைன்? ஆமா, அத நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில மௌனத்தை பேசினோம். அதுல கடைசியில என்ன வருது? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய். அப்ப அவனே வந்து உருவாயும் இருக்கான் அருவாயும். அப்ப அவனை உருவம்னு சொல்லிட்டான், எல்லை கட்டியாச்சு. அதனால்தான் அதுவுமா இருக்க நீ இதுவுமா இருக்குன்னாங்க. அதுதான் ஜோதியனே துள்ளு இருளே. அதே போல தோன்றா பெருமையனே. அப்ப தோற்றத்துக்கு எட்டாதவன் என்பதை விளக்குகிறார். ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே. ஆதியனே, அதுதான் ஆதி. நம்ம ஒரு சிந்தனைக்கு வரும். இப்ப நாமெல்லாம் வந்திருக்கோம்னா நான் எங்கிருந்து வந்தேன்னு ஒரு கேள்வி வேணுமா இல்லையா? நான் எங்கிருந்து வந்தேன்னு ஒரு கேள்வி போட்டா இதுக்கு ஒன்றும் விடை காண முடியாதது இல்லை. எங்க அம்மா வயிற்றுலேருந்து நான் வந்தேன்னு எல்லாருமே சொல்லிடும். ஓகேயா? அப்ப அந்த அந்த நான் அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அவங்க அம்மா வயிற்றுல இருந்து. இப்ப அப்படியே முன்னோக்கி பார்க்கும்போது எது வரையில போக முடியும்னா முதல் மனிதன் வரைக்கும் போக முடிகிறது. அப்ப அந்த முதல் மனிதன் ஒண்ணு பேர் வச்சாங்க, ஆதாம் எவாள் இல்லையா? சரி, அப்படி இருந்ததாகவே அவர் பேர் ஆதாம்னே வச்சுக்கிட்டு பார்ப்போம்னா அந்த முதல் மனிதனும் எங்கிருந்து வந்தான்னு சொல்லும் போது அதை விஞ்ஞானம் போட்டு உடைக்குது, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லி. எனவே ஐயறிவுக்கு பின்னால ஆறறிவு மனிதன் வந்தாச்சு. இப்படியே முன்னோக்கி போன போது
அதனாலதான் ஆதியனே அந்தம், அவனே இங்க நாமாகி அந்தமாகி, இதுக்கு இடையில உள்ள உயிர் உணர்தல் வாழ்க்கையாகி. இப்ப நான் இருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்க எப்ப இருக்கீங்க? பிறந்த பின்னாலதான் நான் இருக்கேன்னு தெரியும். இறந்த பின்னால தெரிய போறதில்லை. அப்ப பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் ஏக்கமாகி உண்டா இல்லையா? முந்தி என்ன இருந்தேன்னு தெரியாது, செத்த பின்னால என்ன போறேன்னு தெரியாது. அதை பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன உயிரின் நிலைன்னு நான் பேசியிருக்கேன். நீங்க அதுல முழு விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இப்ப இந்த இருக்கிற காரணத்தினாலதான் இது என்ன பண்ணுது, நான் எங்க இருந்து வந்தேன்னு திரும்பி பார்க்கிற போது, அப்ப ஆதியனே அந்தம் முடிவு நடுவுமாகி. பாருங்க, ஆதி அந்தம்னே மட்டும் சொன்னா நம்ம சரியா புரிஞ்சுக்க மாட்டோமோன்னு, ஆதி அந்தம் நடு ஆகி அல்லானே, அங்கேயும் அல்லானே என்று சொன்னார், உள்ளானே என்று சொல்லவில்லை, அல்லானே என்று சொல்லுது. அதுதான் சுத்தவெளி, வேற ஒண்ணு. எனவே அன்பர்களே, இப்படி எல்லாம் சிவ தத்துவத்தை புரிந்தார்கள், உணர்ந்தார்கள், கூற முற்பட்டார்கள். அதுக்கு ஆதாரம் இன்றைக்கு நாம் சிவம் என்று வழிபடுகின்ற தன்மை எதுவாக இருக்கிறது? அந்த ரிஷப வாகனத்துல புலித்தோல் உடுத்தி ஜடாமுடியோடு திரிசூலம் ஏந்தி இருக்கக்கூடியவனே நம்ம இமேஜின் பண்றோம். அங்கே நாம் வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்வது உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் சுட்டப்பட்ட சிவலிங்கத்தை தானே. அந்த சிவலிங்கத்தை தானே நம்ம சிவம் என்று சொல்லுகிறோம். எனவே அதை டிஃபைன் பண்ண முடியாம தான் உருவமும் இல்லாம அருவமும் இல்லாம உனக்கு காட்டி தொல்லன்னு, சரி ரைட்டு, அப்போ இப்படி வச்சுக்கோ, மொட்டை முழுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கோ, இதுதான் சிவம். அதை எதுலையா வைக்கணும், அதுக்கு ஒரு ஆவுடை, அப்ப அது சிவலிங்கம் என்று சொல்லும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இதை எப்படி உணர வேண்டும் என்று சொல்லுகின்றார். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். கூர்த்த மெய்ஞானத்தால், கூர்த்த என்று சொல்ல எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒன்றி ஒன்றி லயித்து லயித்து நுணுகி நுணுகி என்று பொருள். இந்த வள்ளல் பெருமானோட பாடல்கள்ல கூட நீங்க சில இடத்துல பார்த்திருப்பீங்க. என்னன்னா, நைந்து நைந்து நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ளுருகி ஊற்றெழும் கண்ணாய் பாடியிருக்கார் வள்ளலார். அப்ப அதுதான் இங்க நாம கவனிக்கணும். அப்ப கூர்த்த என்பது ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி லயித்து லயித்து நுணுகி நுணுகி, இப்படி அளவில்லாம அந்த நுணுகி கொண்டே போகும்போது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, அசைவற்ற நிலை பெயரை அது உணர வைக்கும். அப்ப அதுதான் வெளி, வெட்ட வெளி. அதுதான் வர்றாங்க, பெற்ற வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் அப்படிங்கிறாங்க. வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி. இப்போ வெட்ட வெளிதான் மெய்ப்பொருள்னு புரிஞ்சவங்களுக்கு இவர் புரிஞ்சவர்னு டெஃபனேஷன், அங்கே ஒரு லேபிள் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் புரிஞ்சவர், ஞானம் பெற்றவர்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க யாருக்கு புரிஞ்சிருச்சோ அவங்க அதுவாக தான் இருக்க போறாங்க. அப்ப நாம் உலகியலில் பின்பற்றக்கூடிய பூசை கிரமங்களாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், மந்திரத்திலேயே பூசையில சிவலிங்கம் அருவத்தை குறிக்கிறது, ஆனா உருவம் தேவைப்படுச்சு, புரியுதுங்களா? ஆனா அதே மந்திரத்துல வரும்போது அங்கேயும் சூட்சுமமா சொன்னாங்க. அதுதான் சூட்சும பிரணவம் என்று சொல்லக்கூடிய மௌனம், சொல்லாமல் சொன்ன பொருள். எப்படிங்க பிரணவம்னு என்ன? பிராணன் படுகின்ற அவத்தை நீக்குவது பிரணவம்னா ஓங்காரம், தெரியும் இல்லையா?
ஓங்காரம் சொல்லி 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 இவன் சொல்லாத போதும் அந்த வைப்ரேஷன் அப்படியே நுணுகி லயமாகி அது ஸ்டாண்ட் ஸ்டில்லா போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க சொன்ன நிலையிலிருந்து சொல்லாத இடத்துக்கு போகுது. இதை பேச அனுபூதின்னு கந்தர் அனுபூதியில நாமளும் பேசியிருக்கோம். எனவே பிரணவ மந்திரமும் எதை உரைத்தது என்று சொன்னால் மௌனத்தை தான் சுட்டி இருக்கிறது கடவுளாக. அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இங்க பிலாசபிக்குள்ள வரும்போது, யோகாவில் வரும்போது மனதை என்ன பண்றோம்? மன இயக்க மையத்துல உயிரை வைத்து உயிரில் ஒடுங்குதல் குண்டலினி யோகம் இல்லையா? உயிரில் ஒடுங்குதல் குண்டலினி யோகம். அப்படி உயிரில் ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி லயித்து லயித்து நுணுகி நுணுகி அதை தான் இங்க சொல்றாங்க. கூர்த்த மெய்ஞானத்தால் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். கூர்த்த ஒன்றி ஒடுங்கி லயித்து நுணுகி நிலை பெற்ற மனம் யாருக்கு அமைந்து விடுகிறதோ அவருடைய கூர்த்த மெய்ஞானத்தால், அவருடைய ஞானத்துல அறிவுல யார் இருக்கா? கொண்டுணர்வார் தம் கருத்தில், அவருடைய கருத்தில் நிலை பெறக்கூடிய சிவனே. இன்னும் அதை விளக்குறாங்க. நோக்கரிய நோக்கே, நோக்கு அரிய நோக்கே. நோக்கு என்றால் காட்சி, நோக்கு என்றால் காட்சி. காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னா பார்க்கிறான், நான் பார்க்கிறேன்னு உணர்றான், வடிவம் தெரியுது, ஒலியும் கேட்குது, நான் பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இது எல்லாமே பர்செப்ஷன், உணர்தல், ஒரு எல்லைக்குரியதுன்னு பார்த்துட்டு. ஆனா அவன் எப்படி இருக்கானா, இந்த எல்லையெல்லாம் வச்சுட்டு நீ அங்க போனா அவனை பார்க்க முடியாது, நீ இல்ல அவன் போகணும். அப்ப இறைவன்கிட்ட போகணும்னா என்ன சொல்றாங்க? சரணாகதின்னு ஒண்ணு கொடுத்தாங்க பக்தி மார்க்கத்தில், உண்டா இல்லையா? அப்ப பக்தி மார்க்கத்துல போறவங்கள சரணாகதியை முடிச்சாங்களான்ற கேள்வியை நான் முன் வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். பக்தி மார்க்கத்துல போனவங்கெல்லாம் இந்த டோட்டல் சரண்டர்னு சொல்லக்கூடிய இறைவா, என்னுடைய மனம் உயிர் மெய் மூன்றையும், மனசா வாக்கா காயான்னு சொல்லுவாங்க வடமொழியில, எண்ணம் சொல் செயல் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த மூன்றினாலும் நான் உனக்கு சரணம் ஆயிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரணாகதின்னா அதான் பெரிய சிறப்பு. அங்க நாம மிச்சம் இல்லாம போயிடணும். இதை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரசிச்சு கேட்டது, அஷ்டாவகர கீதை. அந்த அஷ்டாவகர கீதையில என்ன வருது? குதிரையினுடைய ஒரு சேணத்துல காலை வச்சு இன்னொரு சேணத்துல காலை போடுறதுக்குள்ள ஞானம் பெற முடியும்னு வருது. அதை காட்டுன்னு கேட்கிறாரு அரசர் ஜனக மகாராஜா. அஷ்டாவகரர் சொல்லித்தர வாப்பான்னு கூப்பிட்டு போனாரு. கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி கூப்பிட்டு போய், எனக்கு குரு காணிக்கை கொடுக்கணுமேப்பா, என்கிட்ட உபதேசம் கேட்கறதா இருந்தா நீ எனக்கு குரு காணிக்கை கொடுக்கணும். அரசனை பார்த்து கேட்கிற, குரு காணிக்கை கொடுக்குறியான்னு. ஆமா சாமின்ட்ட. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேனாரு. ஆமா சாமின்னாரு. என்ன கேட்டாலும் கொடுப்பியான்னு கேட்டாரு. அவரும் ஆமான்ட்டாரு. இதுக்கு மேல என்ன கேட்பாரு பாருங்க, உன்னுடைய உடல் பொருள் ஆவி மூணையும் கொடுன்னாரு. கொடுத்துட்டேன்னா சுவாமின் அப்படின்னு வாயை பத்திக்கிட்டு அதேன்ட்டு போயிட்டாரு. இப்ப சேனம் எங்க இருக்கு? கால் வைக்கிறது, அப்புறம் இன்னொரு காலை தூக்கி. இப்ப கடவுளை அடையிறதுனா இப்படித்தாங்க, ரொம்ப தூரமா பேசிவிட்டு போயிட்டாங்க. அத முன்னாடி உள்ள வரியில கூட வருது பாத்தீங்களா, கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கும்பிடுற உனக்குள்ளேயே அவன் இருக்கானப்பா, எவ்வளவு அழகு பாருங்க. அப்ப நீ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இவர் ஏதும் அறியாரடி ஞானம். பிள்ளை விளையாட்டு. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து உணவுன என்று சொல்லு மந்திரம் எதலா, நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்
சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று பாடினார். அதுதான் சிறப்பு. அப்ப அதை இங்க பாக்குறோம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமே என்னன்னா, மனசை அடக்கு, மனசை ஒடுக்கு, லயம் பண்ணுன்னு சொன்னா அதுதான் கஷ்டமான வேலை. உண்டா இல்லையா? மனமெனும் பேய், மனமெனும் குரங்கு என்றெல்லாம் பாடி வேற பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த மனதை ஒண்ணும் பண்ண முடியலன்றவங்களுக்கு மகரிஷி கொடுத்த அருமையான சொல்யூஷன், அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும். படார்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அறிய நினைத்தால் அடங்கும். மனம்ன்றது என்ன, எங்கன்னு அதை எங்க சொல்றாங்க? எண்ணமாராய்தல்ன்ற டாபிக்ல கொடுக்குறாங்க, நாம பார்த்துருக்கோம். அதனால இப்ப அந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல்லுகிற போது, நுணுகி நுணுகி ஒன்றி ஒன்றி லயித்து லயித்து ஒடுங்கி ஒடுங்கி என்ன ஆகுதுன்னா அப்சல்யூட்டா போகுது. இதை நாம் வேற ஒரு தலைப்பு பேசியிருக்கோம், உங்களுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மனோலயமும் மனோ நாசமும் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மனோலயம்ங்கிறது கான்சன்ட்ரேஷன்ன்றது பயிற்சி. நீ எவ்வளவு நாளைக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கியோ, நீ தவம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதுல அந்த மனோலயம் எங்க முடியுதுன்னு கேட்டா, மனோ நாசத்துல கொண்டு போய் முடிக்கணும். மனமே இல்லாம போறது, அதுதாங்க சுத்த வெடி. இப்ப இத துரியத்துல நாம பெற முடியுதான்னா முடியுது, முடியணும், முடிஞ்சிருச்சு. துரியம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி கொடுத்தாங்க? சுத்தி கொடுத்தாங்க இல்லையா? வலை சுற்றாக சுத்தி கொடுத்தாங்க உச்சியில. அப்படி சுழற்சியினுடைய சுழன்று சுழன்று மைய புள்ளி. அப்ப முதல்ல பயிற்சி செய்யும்போது தலை பூரா சுத்துச்சு. அப்புறம் நாளடைவில் மைய புள்ளி அழுத்தம் அதிகரிச்சுது. இன்னும் அந்த புள்ளி ஒடுங்குச்சு. அப்புறம் நுணுகிய, அது சொல்லுவாங்க பாருங்க, ஊசி தீய கனனில் ஊசியின் நடு ஊசியின் மேல் நின்று தவம் செய்தும்பாங்க. ஊசி மேல நின்று எப்படி சார் தவம் செய்யறது? நீங்க யோசிக்கணும். அது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் ஊசி முனை அளவுக்கு நீங்க ஒடுங்கி போயிட்ட போது தவம் அங்க வெற்றி அடைகிறது, நீங்க இல்லாம போறீங்க. என்னவோ சிவனை பார்க்க போகணும்னு போனீங்க பாருங்க, நீங்க அங்க இல்லாம போற இடம் தாங்க முழுமை. இது துரியத்திலேயே கிடைக்கும். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, துரியத்திலேயே துரியாதீதம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, துரியத்திலேயே துரியாதீதம் உள்ளது. அதனால்தான் நம்ம மகரிஷியினுடைய குரு பிரான் பரஞ்சோதி மகானுடைய சபையில நீங்கெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, ஏறுபடி இறங்குபடி ஆகினை சாந்தி துரியம் என்ற சுத்தி என்று 3 மட்டும்தான் உண்டு. வேதாதிரி மகரிஷி குரு பரஞ்சோதி மகான் தான் தீட்சை கொடுத்தாரு, குண்டலியம் கொடுத்தாரு. அவருடைய சபையில இந்த 3 தான் உண்டு. ஆனா அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கி அதுல இந்த பயிற்சி முறைகளை கொண்டு வருகிற போது பதஞ்சலி முனிவர் சொன்ன சமாதி நிலைய துரியாதீதம்னு கொண்டாந்து பயிற்சியில இங்க நமக்கு சேர்க்கிறாங்க. எவ்வளவு நாம கிஃப்டட் பாருங்களேன். அப்ப அந்த துரியாதீதம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இஸ் நத்திங் பட் நத்திங், பாழா போறத. பாழா போறனா என்ன? அதை சுத்த விடி, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நோக்கரிய நோக்கே, நீ பார்க்கணும்னு அங்க போனா அங்க பார்க்க முடியாது. நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நுணுகி நுணுகி போகும்போது நீ இல்லாம போயிடுற. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. என்னன்னா, வரும்போது ஒரு காட்டன் பண்டில் கடையில மெடிக்கல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த பண்டிலே அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே அதை கம்ப்ரெஷர் மிஷின் வச்சு அந்த பஞ்சை அழுத்தி அழுத்தி தான் உங்களுக்கு அந்த
ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பண்டில்ல அவ்வளவு பஞ்சு அதுக்குள்ள இருக்கு. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கொண்டு வந்து இப்ப எனக்கு முன்னால இருக்கக்கூடிய உங்களாகிய 30 பேர்கிட்டையும் அதை பிரிச்சு கொடுக்க சொன்னா என்ன ஆகும்? அதுவே வாங்கிட்டு வந்ததே 10 ரூபாய் பஞ்சுங்க. அதை பிரிச்சு கொடுத்தா சரி, அதை எல்லாரும் கையிலையும் கொடுத்து இன்னும் பெரியங்க, இன்னும் பெரியங்க, இன்னும் பெரியங்கன்னு அப்படியே பிரித்து கொண்டு வந்தா இப்ப எப்படி நுணுகி ஒண்ணுமில்லாம போச்சோ, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியம். அதை பத்தி பின்னாடி பார்க்க போறோம். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த பஞ்சை வந்து பிரிச்சுட்டே வாங்கன்னு கொடுத்தாச்சு. 30 பேர் கையில இந்த 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பண்டில் பஞ்சை பிரிச்சு கொடுத்தாச்சு. இன்னும் பெரியங்க, இன்னும் பெரியங்க, இன்னும் ஐயா கையிலேயே சிக்காத அளவுக்கு துகளாகி போச்சியா, சுத்தமா போச்சு. இப்ப பஞ்சு எங்கன்னு கேட்டா, பஞ்சு எங்க போச்சோ அது இல்லாம போச்சு. அப்ப சிவத்தை காண முற்பட்ட போது, சிவத்தை கண்ட போது அங்க இவன் இருந்தா சிவன் இல்ல, சிவன் இருந்தா இவன் இல்லை. அததான் நாயை கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயை காணும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. யானையினுடைய சிற்பம் மரத்துல பண்ணி வச்சிருக்கு சார். ஒரு யானை பொம்மை செஞ்சு வச்சிருக்கு, நல்ல ஆள் உயரத்துக்கு. அதை பார்க்குற குழந்தை பார்த்துட்டேன்னு ஐ யானை அப்படிங்குது. ஆனா ஒரு ஆசாரி அவர் வந்து என்ன பண்றாரு, பார்க்குறாரு, நல்ல நேர்த்தியா கடைஞ்சு மரத்துல பண்ணியிருக்காங்க, இது இன்ன மரம்ன்றாரு. உண்டா இல்லையா? இப்ப ஆசாரியனுடைய கண்ணுக்கு அது என்ன மரம்னு தெரியுது, குழந்தைக்கு அது யானையா தெரியுது. அதான் சொன்னாங்க, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பஞ்சபூதங்கள் தான் மறைத்திருக்கு. நேதி நேதின்னு இதை கழிச்சுக்கிட்டே போனா ஒண்ணுமில்லாம போன போது அது தெரியுது. இதுதான் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த இடத்த அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். நுணுக்கரிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போய் பெறுவதுன்றதே இல்லைங்க. ஏதோ பண்ணி கடவுள் அடையிறோம்னு சொன்னா அது சுத்த ஹம்பக். ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணணும், என்னன்னு கேட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கர்ம மாயை விடணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கர்ம மாயை விடணும். இதான் மும்மலங்கள்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த மும்மலங்களோடு இருந்தா பின்னாடி ஒரு 6 வரும். பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால்க வச்சு, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம், காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரி. இந்த 6 வருதா இல்லையா? இந்த 6 வந்தா அங்க இவன் தான் நிக்கிறான், அவன் தெரிய மாட்டான். ஓகே. அதனால இந்த செயல்களால ஏற்பட்ட பதிவு நமக்குள்ள இருக்கா இல்லையா? முன்வினை பதிவு, பின்வினை பதிவு, வினைப்பதிவு இருக்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட போக முடியாதுன்னு அதனால தான் சொன்னாங்க. அப்ப அந்த வினைப்பதிவை எப்படி போறதுன்னா, தவம் செய்கிறவருக்கு பதிவு நீங்கும். பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பேசியிருக்கேன், கேளுங்க. புரியுதா? பாவப்பதிவுகளும் போக்கு வழிகளும்ன்றதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆகினால தவம் செய்தா ஆகாமிய கர்மா போகுது, துரியத்துல தவம் செஞ்சா சஞ்சித கர்மா போகுதுங்கிறது. அப்ப இந்த வினைப்பதிவு நீங்கினாதான் அவனை அடைய முடியுங்கிறதுல மாற்று இல்லை. ஆனா அவனை போய் அடைகிறதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், துரியாதத்துல மகரிஷி கூட துவாதசாங்கம், அதுக்கு மேல அப்படியே விரிந்து விரிந்து சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகளம். சிவகளம்ன்றது இஸ் நத்திங் பட் நத்திங் தானே. அந்த நத்திங் எங்கும் இருக்குல்ல, அதை புரிஞ்சிட்டோம்னா அது எனக்குள்ளேயும் இருக்குது. அதை தானே கரம் கொவிவார் உள்மகிழும் போன் கடல்கள். அதே எங்க சொல்றாங்க பாருங்க, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவுமிலா புண்ணியனே. என்னையா நீ போய் கடவுளை பிடிக்க போறேன்னு தேடிட்டு போற? இப்படி தேடுற ஆள் இல்லாம போனாதான் அவனை அடைய முடியும்னாங்க. புரியுதா?
பார்க்க போனவன் இல்லாம போறது. இப்ப சில நாயன்மார்கள் சிவனுடைய சன்னதிக்கு போய் அங்கேயே உள்ள போய் கலந்துட்டாங்க, சமயக்குறவர்கள் ஒருத்தர்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. வள்ளல் பெருமானார் ஜோதி ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனா இங்க பாருங்க, இன்னொரு இடத்துல அதை பின்னாடி சொல்றேன். ஜோதின்னு மட்டும் டிஃபைன் பண்றது நான் இது பண்ணல, ஏன்னா இங்க மறக்கிறாங்க. எனவே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனேன்னு சொல்லியிருந்தா வேற, அதுல இன்னொரு அழகான வார்த்தை இடையில போடுறாங்க. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. புணர்வுன்னா என்ன? சிவபெருமானோட போய் சேரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அவர் கூப்பிடுறாரு, போவீங்களா இல்லையா? இருக்குல்ல. ஆனா போயா நீ அவனோட போய் சேர்றதுன்னு ஒரு கன்றாவியும் கிடையாதுன்ட்டாங்க. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே சிவபுராணம் சொல்லிடுச்சா இல்லையா? அப்ப போறதும் இல்ல. போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்ட அருணாச்சலான்னு பகவான் ரமண மகரிஷி அக்ஷரவண மாலையில பாடியிருக்காங்க. போக்கும் வரவும் இல்லா, போக்கும் வரவும் இல் பொது வெளியினில், பொது வெளியினில், புரியுதா? அதான் வெட்ட வெளி. போக்கும் வரவும் இல்லா பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலான்னு பாடியிருக்காங்க. இது ஒரு ஆதாரம். சரி, இப்படியெல்லாம் சொல்லி உங்களை உண்ணார் அமுதே உள்ள போய் பார்க்கிற போது அந்த பினல் கிளாண்ட்ல உணர்வு பெற்றாச்சுன்னா அங்க அமிர்ததாரை ஒழுக்குன்னு அனுபவம் கிடைக்கும். இடைவிடாத ஒரு மகிழ்ச்சி அனுபவம், த ரிதாமிக் ஃபீலிங். அதான் உண்ணார் அமுதேன்றாங்க அவனை பத்தி, இறைவனை. அப்படியெல்லாம் சொல்லிட்டே வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனைன்ட்டாங்க. இங்கதான் அந்த ஜோதியா இருட்டாங்கிற கேள்வி உங்க முன்னாடியே வச்சிருந்தேன். அவ்வளவு பெரிய சிவபெருமான், அவருடைய அந்த காஸ்மிக் டான்ஸ், அதுக்கு பேர் என்ன, ஊழிப்பெரு நடனம். சிவபெருமான் எப்படி இருக்காரா, இந்த பிரபஞ்சமா நின்று காஸ்மிக் கேலக்சி சொல்றீங்கல்ல, அப்படி அந்த கேலக்சியை ஆராய்ச்சி பண்ற விண்வெளி மையத்துல கூட நடராஜர் சிலையே, இதுல பிலாசபி இருக்குன்னு மேல்நாட்டுக்காரன் நம்ம நடராஜர் சிலையை இவ்வளவு பெருசு செஞ்சு அங்க வச்சிருக்கான். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அப்ப இந்த வார்த்தை நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை, ஏன் அவரு டான்ஸ் ஆடும்போது ஒரு நல்ல போக்கஸ் லைட் போட்டு கொடுக்க கூடாதப்பா? இல்ல, அங்க அது இருட்டுமாகவும் இருக்கிறது, ஒளியுமாகவும் இருக்கிறது. நீ அதை புரிஞ்சுட்டு சொன்னா அது இருட்டுன்னு நீ எப்படி டிஃபைன் பண்ணுவ, இல்ல வெளிச்சம்னு நீ எப்படி டிஃபைன் பண்ணுவ? இங்க போன இடத்துல நீயே இல்ல, கண்டவனே இல்ல, காண்பவன் இவனென காட்டிட அரிதுன்றாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்றாங்க. உண்டா இல்லையா? என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு அதை they can't explain that. சொல்ல போனா இறைபொருளை சிவனை உணர்ந்தவர்கள் விண்டு இலர், அவன் வேறாக தான் வேறாக விண்டு இலர் கண்டுட்ட போது. புரியுதா? விண்டுனா பிரிச்சு, புரியுதா இல்லையா? விண்டு இலர். சரி, விண்டவர் இறைவா இறைவா இறைவான்னு இறைவனை தனியாவே வச்சு இப்படி கும்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிலர். நீதாங்க சொன்ன பொருள். கண்டவர் விண்டிலர்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, கடவுளை கண்டவங்கெல்லாம் சொன்னதில்லை, சொன்னவங்கெல்லாம் கண்டதில்லை நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா உண்மை பொருள் இதுன்னா இதுதான். அதே போலதான் சொல்றாங்க, நள்ளிரவுளில் நட்டம் பயின்றாடும் நாதனை அழகா சொன்னாங்க. அதே கூட பெரிய புராணத்துல வான்முகில் வழாது பைக மலிவிளம் சிறக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மேறாக அறங்கள் ஓங்க அப்படின்னா அத்தனையுமாக வந்தாயே இறைவா என்று சொல்லுகிற போது எல்லா உயிர்களையும் இறைவனா பார்க்கிற கண்ணோட்டத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கறது அவங்களுடைய பொறுப்பான பொறுப்பாக இருந்திருக்கிறது. புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. அதனால நண்பர்களே, இப்ப இதுக்கு
போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனேங்கிற அழகான இடத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த சிவபுராணத்துல மோஸ்ட் பீக்க தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல இதை வெளி என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த வெளி என்று சொல்லக்கூடியது ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, தின்று கண்டோர்க்கு அது தித்திக்கும் தானே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது இனிக்கும். அதுதான் சொல்றாங்க. அதே போல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுனால அது தூரமா இருக்கு. இந்த பேச்சு உரை அறுத்தேன்னு கந்தர் அனுபூதியில வருது இல்ல, மௌனத்தை, அந்த இடத்துக்கு போகணும். அப்ப அதை எப்படி சொல்றாங்கன்னா, இங்க ஒரு வரியில தத்துவ விசாரம் செய்து என்கொயரி பண்றான். எது கடவுள் எப்படி அதுகிட்ட போறது, குரு கிட்ட சொல்றாரு, குரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே வர்றாரு. தத்துவ விசாரம் செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெளிந்து தெளிந்து புரிந்து புரிந்து கடைசியில தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய், இனி டவுட்டே இல்லையா குருகிட்ட போயின்றதுக்கு ஒரு இடம் வரும். உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. குருகிட்ட போய் கேட்கறதுல என்ன வந்திருக்கு? ஒரு கேள்வி கேட்டேன், இதுக்கு மேல அவர்கிட்ட கேட்கறதுக்கே வேலை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் குருவை தேடி போய் கேட்கறதுக்கு வேலை இல்லை, மரியாதைக்கு போய் சந்திச்சிருக்கேன். அது வேற விஷயம். அப்படி கேள்வி எல்லாம் முடிந்து விடுகின்ற இடம் ஒண்ணு இருக்கு. அதை தான் சொல்றாங்க, ஒன்று கண்டீர் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைவ சித்தாந்தத்துல பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம். உலகியல் ஞானம் இது, அபரோட்ச ஞானம் அது, வேற ஒன்றும் இல்லை. அப்படி அதனால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஒருவனாகிய தேவனை எப்படி பாடலாம்? சிவன் என்று சொல். அதனால்தான் அது முடிவுல சொல்றாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க சிவன்னா என்னன்னு. எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. அங்கதாங்க தத்துவத்துல நான் முடிஞ்சிருக்கோம்ன்றத இந்து மதம் சொன்ன சிறப்பு. அதனாலதான் நீங்க கூட தெரிஞ்சிருப்பீங்க, பல நாடுகள்ல சிவலிங்க வடிவம் காணப்படுகிறது. தெரியுமா இல்லையா? அப்ப எந்நாட்டவர்க்கும் நிறைவா தானே. நீங்க மக்காவிலேயே உள்ள போனாக்கா அங்க முழுக்கன்னு ஒண்ணுதான் தொட்டு பார்த்துட்டு வர்றீங்க. புரியுதா? அவ்வளவுதான். ஏன்னா உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினால் நண்பர்களே, இங்கே ஒன்றல்லன் இரண்டல்லன் அல்லா அலியும் அல்லன்னு பாடியிருக்கான். அவனை போய் ஒன்றானவன் சொன்னாலும் தப்பு, இல்ல ரெண்டா இருக்கான்னு சொன்னாலும் தப்பு. சரி, அப்ப ஆனா பெண்ணான்னு கேட்டா அலின்னு சொன்னாலும் தப்பு. ஒன்றல்லன் இரண்டல்லன் அல்லா அலியும் அல்லன் என்று பாடுகிறார்கள் ஒரு இடத்துல. இன்னொரு கவியில அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய், அங்கு இங்கு என்று சுட்ட முடியாத அளவுக்கு எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அங்க என்னன்னா ஆனந்தம் தான் மிச்சம். அந்த ஆனந்தம் நாம பேசிக்கிற இந்த சந்தோஷம் இல்லை, அதுக்கு பேர் எட்டர்னல் ப்ளஷர்னு பேர். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அங்க அருள் வந்துடும். அந்த இடத்த புரிஞ்சவனுக்கு மனம் எல்லை கட்டி இருக்காது, அருளாளர்களாக மாறி விடுவார்கள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? மேல் கங்குல் பகலரை நின்றது எது? இரவு பகல் இல்லாமல். புரியுதா? கவி கஷ்டமா இருக்கேன்னு பார்க்காதீங்க. மேல் கங்குல் பகலற நீக்கமர நின்றது எது? என்றைக்கும் உள்ளது எது? அதுவே. இவ்வளவு டெஃபினேஷன் சொல்லி கடைசியில எப்படி முடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனமா பார்க்கணும்.
இதான் கிளைமாக்ஸு கிட்ட போகும்போது நீங்க கவனமா இருக்கணும். அங்கு இங்கு அனாதபடி. புரியுதுங்க? எங்கும் பிரகாசமாய். சரிங்க, நல்லா ஜோதியை சொல்லிட்டீங்க, வள்ளலார் சொன்னதை. ஓகே. அங்கு இங்கே நாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாகி. ஆனந்தம்னா மகிழ்ச்சியை நாம் சொல்லுகின்ற புலன் இன்பங்கள் எல்லாம் எல்லை கட்டியது. தீபாவளிக்கு ஸ்வீட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டீங்க, இன்னுமா உட்காந்துருக்கு வாயில இனிப்பு மகிழ்ச்சி இல்லை. அதெல்லாம் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சாப்பிட்டா தொண்டைக்குழி தாண்டினா நீங்க எத்தனை அறுசுவை ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டாலும் அது இருக்க போறது இல்லை. அப்ப அதை தான் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அது தன் அருள் வெளிக்குலே அகிலாண்ட கோடியலாம். அங்க அருள் வெளிங்கிறார். ஏன்னா அதை உணர்ந்தவர்கள் அருளாளர்கள் என்று பேசப்படுவார்கள், உணராதவர்கள் மருளாளர்கள். இப்ப அதை உணர்ந்தே ஆகணும். அப்ப அகிலாண்ட கோடியலம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது மேல் கங்குல் பகலற நீக்கமர என்றது எது? அதுவே என்றைக்கும் உள்ளது எது? அதை கண்டனவெல்லாம் பார்த்த எல்லா பொருளையும் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்து முடிக்கிறாங்க. பாருங்க எப்படி கொண்டாந்து. கண்டனவெல்லாம் மோனம். மோனம்னா என்ன? நான் பேசி கெடுத்துக்கிட்டு இருக்கேன், பேசுறத முடிச்சுட்டு சும்மா இருந்துட்டேன்னு வைங்க, இதுதான் இறை அனுபவம். பேசும்போதுதான் கெட்டு போகுது. அதான் பேச்சுரை அறுத்தேன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதை சொல்றாங்க, கண்டனவெல்லாம் மோன உருவடியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் என்றும் பாடியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த வெளி வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய்ன்னு சொன்னது போல அந்த வெட்ட வெளிங்கிறது எங்க இல்லைன்னு கேட்டா எங்கும் இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த. உங்களுக்கு தெரியும், பூமியிலிருந்து அனுப்பும்போது இடையில ஒரு ஒண்ணுமில்லாத வெளி இருக்கா இல்லையா? அதுவும் வெட்ட வெளிதான். அப்புறம் அந்த ஈர்ப்பு எல்லைக்குள்ள போயிட்டா அங்க அது ஃபோர்ஸ் அது ஈர்த்து கொள்ளுகிறது அடுத்த கோள். அப்ப கோள்களுக்கு இடையிலேயே வெட்ட வெளி இருக்கு. இங்க அணுவுக்குள்ளேயும் வெட்ட வெளி இருக்கு, நமக்குள்ளேயும் வெட்ட வெளி இருக்கு. நாம இருக்கிற வரைக்கும் இந்த வெளியை உணர்வதில்லை. எனவே தான் அந்தமான நிலை, அந்தம்னா முடிஞ்சு போறது, தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே என்று பாடியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் மிச்சம் இல்லாம போறதுக்கு சிவபுராணத்துல சுத்த வெளியதாகிய அதுவே ஆகின்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் சுத்தி சுத்தி வளைச்சி எந்த கோணத்திலையும் பேசியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, புரிஞ்சுக்காத போது உங்களை பார்த்து என்ன கோபமா கேட்டாங்க தெரியுமா? அதையும் கடைசியா சொல்லி முடிக்கிற, வேற வழியே இல்லை. நண்பர்களே, இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் வெறும் பாடிட்டு போயிடாதையா. கடைசியில என்ன சொன்னீங்க சிவபுராணத்துல? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். இப்ப இந்த பாட்டுல சொல்லப்பட்ட சுத்த வெளியே சிவம் என்ற இறை விளக்கத்தை பொருள் உணர்ந்து சொன்னவங்க செல்லுவர் சிவபுரத்தினூடே. இதை புரிஞ்சு சொன்னவங்க அவங்ககிட்ட போயிடுவாங்கன்னு. புரியுதா? இப்ப அந்த விளக்கம் இங்க வந்தது நம்ம பேசும்போது தான், மகரிஷியை ஒட்டி பேசும்போது தான் விளங்குது. எனவே மகரிஷி நமக்கு குருவா கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற எனக்குள்ள ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நான் கேட்குறேன். சாரி சார், எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆஞ்சதான் மகரிஷி சொல்றாங்க, ஆஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம், அறிவே தெய்வம். அப்ப அறிவும் சிவமும் ஒன்றுதான், சிவமும் அன்பும் ஒன்றுதான். அன்பிற்கும் வடிவம் இல்லை, சிவத்திற்கும் வடிவம் இல்லை, சிவலிங்கத்திற்கும் வடிவம் இல்லை, வெட்ட வெளிக்கும் வடிவம் இல்லை. உருவங்கள் வேறாக இருக்கலாம். நாம 30 பேர் இணைப்புல இருக்கோம்னா நாம 30 பேர் அதை வெறும் மூக்க மட்டும் எடுத்துட்டு பாருங்க, ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது. அப்ப அவ்வளவு நுட்பமா இயற்கை படைச்சிருக்கு. இயற்கையில வந்திருக்கிறோம், படைக்கல. சரியா? ஆனா வடிவங்கள் வேறாக இருக்கலாம். இதுக்கு வச்ச பேர் வேற வேற, சோமசுந்தரம், ராமசாமி, கந்தசாமி, கிருஷ்ணசாமி, கோவிந்தசாமின்னு இருக்கலாம். ஆனா இந்த உருவத்தை கழித்து விட்டால் அருவம் என்பது ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் சிவம். அது வெட்டவெளி.
பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை, சிவம். அதனால இறைநிலை அதுவே, அதுவே சிவம் என்று கூறி இந்த விளக்கத்தை சொன்னதுதான் சிவபுராணம். இந்த விளக்கத்தை படித்து படித்து அவர்கள் சொன்னாலும் நாம் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தோம். இப்ப பொருள் புரிந்து நாம் அதுவாக நிற்கிற போது நாம் வெற்றி பெற்றவர்கள் ஆவோம். அந்த நிலை நமக்கு சாத்தியமே, அது தொலைவில் இல்லை, உய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு சிந்தனை உரை அளித்த அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் செக்ஷன் இருக்குதாங்கய்யா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் செக்ஷன் இருக்குதாங்கய்யா? நிச்சயமா வேணும். சரிங்க. ஏன் டைம் ஆயிடுச்சா ரொம்ப? இல்லைங்க, உங்களுக்கு நான் பேசுறதுல ஐயம் வரணும், கேள்வி கேட்டாதான் எனக்கு திருப்தி. சரிங்க, கேளுங்க. இதாங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்கய்யா. ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஐயா சொல்லுங்க. சுத்தவெளி சிவபுராணம் என்ற தலைப்பிலே மிகவும் அழகாக எடுத்துரைத்தார். உருவம் அருவம் இல்லாதவன் சிவம் என்றும், சூட்சவ பிரணவம் என்பது மௌனம் என்றும், மனோலயம் என்பது பயிற்சி என்றும், மனோநாசத்தில் முடிந்தால் அதுதான் சுத்தவெளி, துரியத்திலேயே துரியாதீதம் உள்ளது என்றும், துரியாதீதம் என்றால் அதுதான் சுத்தவெளி என்றும், நம்மிடம் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்களை விட்டால் கடவுளை அடையலாம் என்றும் மிக விளக்கமாக எடுத்துரைத்தார். வினைப்பதிவுகளை நீக்கினால் கடவுளை அடையலாம். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றும் எடுத்துரைத்தார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றும், அதுதான் சிவன் என்றும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றும், உணர்ந்தவர்கள் அருளாளர்கள் என்றும் மிக சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கேள்வி பதில் கேட்கும் அன்பர்கள் கையை உயர்த்தலாம். அம்மா நீங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அதனால கேள்வியே வரல. கேக்குறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றிகள். ஏன்னா சிவபுராணத்தை பாடலாக எல்லாமே, இப்போ கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம் எல்லாமே நம்ம பாட்டாதான் பாடி ஒப்பிச்சிடுறோம். இப்போ நீங்க அந்த நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே சொன்னீங்க. போக்கும் வரவும் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த புணர்வும் இல்லா புண்ணியனே எவ்வளவு சேர்றதுன்னு ஒண்ணு இல்லன்னு உடைச்சிட்டாங்க. ஆமா, அற்புதமான வார்த்தைகளையா. அதாவது மரத்தில் மறைந்தது மாமத யானை, அதுவுமே நல்லா புரிஞ்சது. நீங்க துரியம் துரியாதீதம் சொன்னீங்க, அதுவும் புரிஞ்சது. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு நிறைய தடவை கேள்வி, இந்த மீரா கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லைங்களா, மீரா அம்மா பஜன் பாடி அங்க சன்னதியில போயிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னாங்க. அது எந்த நிலையில அவங்க அப்படி ஆயிருப்பாங்க, அது நமக்கு புரிதல் இல்லையா? அதே மாதிரி வள்ளலாரும் ஜோதி ஆயிட்டாரு சொன்னாங்க, அது நீங்க கொஞ்சம் விளக்கலாம் ஐயா. மீரா அந்த இடம் சரியா சொல்லுங்க. மீராவை எப்படி கம்பேர் பண்ணீங்க? அவங்க கிருஷ்ணருடைய பாட்டை பாடிக்கிட்டு கோவிலுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல, மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா நமக்கு பாடி, அதாவது அதாவது பிசிக்கல் பாடி எப்படி மறையக்கூடிய ஒரு தன்மை உடையது என்ற கேள்வி எனக்கு நிறைய வருடங்களாக இருக்கிறது. யார்கிட்ட கேட்கறது தெரியல. கரெக்டா நீங்க என்ன நல்லா வம்புல மாட்டி வச்சிட்டீங்க. என்னன்னு கேட்டா, வள்ளல் பெருமானார்
ஒரு சமுதாய கொஞ்சம் சவுண்டை குறைச்சு ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி. இந்த சொசைட்டியை ரீஃபார்ம் பண்றதுக்காக சன்மார்க்கத்தை சொல்லி அவ்வளவு தூரம் ஆஹ், விளங்காமல் சமயத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து அந்த சன்மார்க்கம்ங்கிறதே ஒரு ரெனிவேட்டட் ரிலிஜியன் தான்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வள்ளல் பெருமானார் திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் நான் பாருங்க டமக்குன்னு காணாம போறதுக்கு வேலை இருக்கான்னு கேட்டா அது இது பொது வெளியில நான் பேசுறது பொருந்தாது. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நல்லதுங்கய்யா. அதை பத்தி நமக்கு விளக்கம் தேவையில்லை. பட் மீரா அப்படி ஆனாங்கன்றது அது எப்படி என்பது எனக்கு புரிதல் இல்லைங்கய்யா. பிசிக்கல் பாடியா நம்ம அந்த பஞ்சபூத தத்துவங்கள இல்லாம மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ம். எப்படின்றத கேக்குறேன் நான். அதான் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த இதுல. அதாவது தன்னை அரூபமாகவும் உணர்ந்த நிலை பெற்றவர்கள் அருளாளர்கள்னு சொன்னேன் இல்லையா? அது மீராவுக்கும் பொருந்தும், எல்லா அருளாளர்களுக்கும் பொருந்தும். இப்ப அந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கு. அவர்கள் அரூபமாய் உணர்ந்து அவங்களுடைய உயிர் கலப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஆனா பிசிக்கல் பாடி இருக்கத்தான் செய்யும் இல்லீங்களா? கிருஷ்ணா உன்னோட கலந்துட்டேயா, உன்னை அடையணும்னு கெஞ்சிக்கிட்டு லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், உன்னை அடைஞ்சிட்டேன்னு மீரா சொன்ன இடத்துல நான் ஒன்னுலயே கரைஞ்சு போயிட்டேயா அப்படின்னு சொன்ன இடம் அது. அத நம்ம கிட்ட எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இந்த அம்மா போனாங்க டபக்குன்னு காணாம போயிட்டாங்கன்னு அதேதான் வள்ளலாருக்கும் சொன்னாங்க. இந்த 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 மேஜிக் ஷோ எல்லாம் காட்டுறதுக்கு ஆன்மீகம் தேவையே இல்லை. அதனால அப்படி ஒரு மிராக்களை செய்வது என்பது இவ்வளவு பெரிய மகானுக்கு ஒரு தேவையாக இருந்திருக்காது. அது முதல் 2 திருமுறைகளை பேசிய போது வள்ளல் பெருமானார் உரு வழிபாட்டை பேசியிருக்கிறார். இறைவனிடத்துல எனக்கு மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்ந்து பாடினது முதல் 2 திருமுறை. அடுத்த 2 திருமுறைக்கு வரும்போது ஒளி வழிபாட்டை சொல்லிடுறார். அடுத்த கடைசி 2 திருமுறை 6வது திருமுறை எல்லாம் பேசும்போது சுத்த அத்வைதத்தை தான் பேசினார். ஆனா துவைதத்தை வச்சு பணம் ஈட்டுகிறவர்களுக்கு, இப்ப நான் பழனி கோயில்ல வேலை பார்த்தேன். பழனி கோயில்ல நல்ல வருமானம் வந்தாதான் எனக்கு சாப்பாடு. எனக்கு அது பொறுக்குமா இப்படி பேசினா? அப்ப என்ன நடந்திருக்கும்னு நாமளே யோகம் பண்ணிக்க வேண்டியதுதான்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர. அந்த விளக்கத்துக்கு போகலைங்கய்யா. அதுதான் அந்த நிலையை எய்த முடியுமா? பிசிக்கல் பாடி இப்படிதான் இருக்கும். ஆனா உயிர்நிலை ஆன்மா கலந்து விடலாம் என்பது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. பிசிக்கல் பாடின்றது நம்ம அது கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு என்றது புரிஞ்சுட்டு இருக்கேன் நானு. அது சரிங்களா அப்படின்றது உங்ககிட்ட கேட்டு தெளிவு பெறலான்றதுதான். அது ஆன்ம நிலையை நாம ஒன்றி கலந்து விடுவோம். அது புரிகிறது ஐயா. நல்லதுங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிசிக்கல் பாடி என்ன ஆனது என்பது மறைக்கப்பட்டது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். படக்கம் போட்டு உடைச்சிட்டீங்க. சந்தோஷம். நான் ரொம்ப பேச முடியாம மென்னு முழுங்கிட்டு இருந்தேன். நல்லது ஐயா. எனக்கு வள்ளலாரை பற்றி கூட அவ்வளவு இல்ல, மீரான்றதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா அந்த காலத்திலயே அப்படி சொல்லியிருக்காங்களே. நம்ம சமயக்குறவர்கள்லயே ஒருத்தர் அந்த கோயில்ல திருப்பரந்துரையா அங்க உள்ள போனாரு, அப்படியே ஐக்கியமாயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல. எல்லாம் இது போல ஐக்கியமாகலாம், ஆன்ம லயத்தில் ஐக்கியமாகலாம், ஒன்றி கலக்கலாம். அது புரியுதுங்க ஐயா. இந்த தூள உடலுக்கு அது எடுத்துக்க வேண்டாம். அது வந்துமா அது மறைக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு பெருமை. அதுக்காக நாம சில விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொல்லும் போது அதை பெரிதாக எண்ணி இருக்கிறவர்களுக்கு நாம் புறம் பேசுவதாக கொள்ளப்படும். அதனால நாம அப்படி பேச வேண்டாம்னு தவிர்க்கிறோம். நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. இருவருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.
ஐயா நிறைவு செய்துக்கலாமாங்க? யாரும் இல்லைங்க. நன்றி. ஓகே. சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த வாழ்க. மாலை நேர அமர்வை நிறைவு செய்கிறோம். அடுத்து உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாடும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். நானே பாடுறேங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா நாளை அறிவிப்பு காலை அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு தவத்தினை அடுத்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் சிந்தனை துளிகள் வழங்கப்படும். நாளை மாலை 6 மணிக்கு தவத்தினை தொடர்ந்து ஜோதிட நாணம் அடிப்படை பயிற்சிகள் ஜோதிட ஆச்சாரியா இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் வழங்கப்படும். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பு செய்வோம். ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.